ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் ஆண்டு சமூகத்திலே இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் ஏகமாக வேண்டிக் கொள்வோம். அன்பு கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே 1ஆம் தேதி உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாளில் அறியர் தந்த சுகத்திற்காக ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். போதும் ஆண்டவரே ஆராதனை கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருந்து ஆண்டவரை நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருக்கும்படியாக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த 1ஆம் தேதி தேவ சமூகத்திலே வந்து இந்த நாளை துவங்குகிற இந்த பாக்கியத்தை அடியால தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உம்முடைய வீட்டில் இந்த நாளிலே கர்த்தாவே இயேசுவே கூடி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மாதத்தினுடைய எல்லா காரியங்களும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவரே கர்த்தா உம்மை துதித்து ஆண்டவரே கர்த்தா பாடி உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய பிரசனத்தில் இருந்து ஆண்டவரே கர்த்தா கடந்து போகும்படி அடியார்களை கிருபை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயிச்சு வருகளை சுகபத்திரமே கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் கீழாக ஆமென். உட்காருவோம். பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். தேவரீரும் திரு சமூகம் தாரும் இவ்வேளைதனில் நாசனாங்கள் கூடி வந்தோம். தேவா வரும் தேடி வந்தோம் திருபாதம். தேவா
Fear not, I am with thee. என்ற பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நம்ம தனியே அல்ல. No, never alone. He promised so. பாடுவோம். Fear not, I am with thee. Blessed golden ray, like a star of glory, lighting up my way. Through the clouds of midnight,
ஹalleluya. இந்த மாதத்துல தனியா சந்திக்க வேண்டியதில்லை. இந்த மாதத்திலே கர்த்தர் என் கூட இருப்பார். ஹalleluya. இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை தனியா இருக்கும்படியாக அவர் உங்களை விட்டு சென்று போகவில்லை. அவர் உயிரோடு இருந்து அவருடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்து அவர் உங்களுக்கு துணையாக இருந்து நடத்தும்படியாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஆகையினால் இந்த மாதத்தில் 30 நாளும் கர்த்தரே ஒவ்வொரு நாளும் கூட இருக்க போகிறார். நம்ம செய்ய வேண்டியதில்லை, ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, என் கூட இருந்து எந்தெந்த காரியங்களை நீ செய்ய நினைத்திருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் தாமே செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் நடத்தும் என்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹalleluya, 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 ஹalleluya. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரிக்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய எல்லாவற்றையும் கர்த்தரை கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய மனைவி ஒப்பு கொடுங்க, கணவரை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வேலையை ஒப்பு கொடுங்க, இந்த பிஸ்னஸை ஒப்பு கொடுங்க. ஓ ஹalleluya, உங்களுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தில் வந்து எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. என்னுடைய பண தேவைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தா, பிள்ளைகள் காரியங்கள் ஆண்டவரே கர்த்தா எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் எல்லாத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் என் கூட இருந்து கர்த்தர் என் கூட இருந்து எல்லா காரியங்களும் நடப்பிக்கு தாங்க. ஆண்டவர் எல்லா காரியங்களும் செய்யுங்க. எல்லா காரியத்திலையும் உடைய கரம் இருக்கட்டும். உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் உம்மாலே ஆகும். ஆண்டவரே இந்த காலை வேளையில நான் விசுவாசிக்கிறேன். நீ சொல்லி முடியாத அற்புதம் இந்த மாதத்தில் செய்யுங்க. சொல்லி முடியாத அதிசயம் இந்த மாதத்தில் செய்யுங்கப்பா. இயேசுவே, இயேசு எனக்காக யாவும் செய்து முடிங்கப்பா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. வறண்ட நிலையாக இருக்குதுப்பா, வறண்ட நிலமாக இருக்குதுப்பா, நீரூற்றாய் மாற்றுங்கப்பா. ஆசீர்வாதமான நிலமாக மாற்றுங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதமான மழை வேணும்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே பொழிய வேண்டுமப்பா. கர்த்தாவே, இயேசுவே, 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 இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருங்க. உடைய குடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் ஏற்று இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துவாராக. மாதத்துக்கு தேவையான அத்தனை கிருபையும் தருவாராக. அவரே கூட இருந்த எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வாராக. ஹalleluya. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும்.
ஹalleluya. எல்லாம் உம்மால ஆகும் ஆண்டவரே சொல்லுங்க. இந்த மாதம் எல்லா காரியமும் உம்மால ஆகும் ஆண்டவரே. சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தரிடத்திலே உன் காரியத்தை ஒப்புவினார். ஹalleluya. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருந்து இரு, அப்போது உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரபலதன மல சந்தல கரதின மலதன மரித ரபஷம. எங்க இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்க இயேசுவால் ஆளாகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்க இயேசுவால் எல்லாம் ஆகும் 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 ஆகும். ஊரி பல தரபல சந்தல கரபா. இந்த மாதம் முழுவதும் எல்லா காரியங்களையும் கத்த ஒவ்வொரு நாளும் கத்த வாய்க்க பண்ணுவீராக. ஒவ்வொரு நாளும் காரியங்களை நடப்பிப்பீராக. ஒவ்வொரு நாளும் காரியங்களை ஆண்டவர் செய்வீராக. பெரிய பெரிய காரியங்களை சின்ன காரியமானாலும் கர்த்தரே செய்வீராக. அப்பா அவரே நமக்கு செய்வாராமே. என் இயேசுவாலாகாததொன்றோ, என் இயேசுவாலாகாததொன்றோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றோ, என் இயேசுவாலாகாததில்லை, என் இயேசுவாலெல்லாம் ஆகும், என் இயேசுவாலெல்லாம், என் இயேசுவாலெல்லாம், என் இயேசுவாலெல்லாம் ஆகும். என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, எல்லாம் என் இயேசுவாலெல்லாம் ஆகும், என் இயேசுவாலெல்லாம் ஆகும், என் இயேசுவாலெல்லாம், என் இயேசுவாலெல்லாம், என் இயேசுவாலெல்லாம் ஆகும். கண்களை தட்டி என் இயேசுவால் எல்லாம் ஆகும். அவரால் ஆகாது ஒன்று உண்டு, அவரால் ஆகாது ஒன்றும் இல்லை, ஆகாது ஒன்றும் இல்லை. ஹalleluya. அவர் அகிலத்தையும் ஆகாயம் படைத்தவர். ஆமென். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே. உந்தன் வல்ல கரத்தினாலே அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே. உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, ஞான மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எல்லா காரியங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை துதித்தால் போதும். அவரை துதிக்க தொடங்கின போது எதிரிகள் விட்டு மடிவார்கள். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும் ஆகும் ஆகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு பின்தொடர்ந்து மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு பின்தொடர்ந்து மாடிய செய்தி. உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆகாத ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அவரால் ஒவ்வொரு நாளும் ஆக போகிறது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் தேவையான கிருபை தருகிறார், அபிஷேகம் தருகிறார், ஞானம் தருகிறார், வழிநடத்தல் தருகிறார், வாழ்க்கை தருகிறார். இப்போது இந்த காலை வேளையில் அவர் சமூகத்தில் வந்த ஓ ஹல்லேலூயா ஓ ரபாலா தானமாலா சந்தலா கரபா துதிகன மகிமை அவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஆமென். அமைதியாக உட்கார்வோம். தேவ சமூகத்திலே இந்த மாதம் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்த போது என்னோடு கூட எடுத்துக்கொள்ள என்னாகவும் நம்பர்ஸ் சாப்டர் 6 என்னாகவும் 6ஆம் அதிகாரம் பக்கம் 175 அதில் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வார்த்தையை ஆண்டவர் மோசையோடு கர்த்தர் சொல்லி ஆரோன் சபையாரை இப்படியாக அவருடைய நாமத்தினாலே இப்படி கேட்க வேண்டும், இல்லை ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்கள் கற்பித்தார். நீங்கள் வாசிப்பீரானால் 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. பக்கத்தில் சொல்லுங்க, இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே
இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். பாருங்க, சொல்ற பாருங்க, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ நான் சொல்றவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்றேன், ஆரோனம் மாதிரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். அப்போ இப்படி இஸ்ரவேல் புத்திரர் மேல நீ என்ன சொல்ற, என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார், அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஓ, இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன சொல்ல வேண்டும்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவுள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்து பார்த்து, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவுள். நிச்சயமாக நான் இங்கே தான் சொல்லணும்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை காக்க கடவுள். ஆமென். வேதத்திலிருந்து 3 காரியங்கள் சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அப்படியே என்ன சொல்றாருன்னா, யாவேஸ் அப்படியே இந்த வார்த்தையை சொல்வார். நீங்கள் 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிங்க. 1 4. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, இங்க யாபே prayer for his blessings. முதலாவது யாபேஸ் prayer for his blessings. பாருங்க, அவன் என்ன சொல்றான், அவனுடைய பின்னணி சொல்லப்பட்டது. அவன் எப்படி இருக்கிறான்னா, யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். நம்மெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆண்டவர் அளவுக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வதித்து வைத்திருக்க, அப்படி தானே? அதுபோல் அவன் சகோதரர்கள் மத்தியில் அவனை கொஞ்சம் கனமோடு தான் இருக்கிறான். ஆனால் அப்படியேப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் கனம் இருந்த போதிலும் அது அவனுக்கு என்னவா இல்லை, ஒரு திருப்தி இல்லை. இந்த கனத்தோடு இருந்துடலாம்ப்பா அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் இன்னும் கனப்படுத்துறவில்லை. வேதம் சொல்லுவது, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஆமென். ஒருவனுக்கு ஊழியம் செய்வானா பிதா அவனை கனம் பண்ணுவார். இப்போ அவனுக்கு என்னன்னா, ஆண்டவரே இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அம்மா என்னை எப்படி தான் பேர் வச்சாங்களாம் சொல்ல மாட்டீங்களே. அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். ஒருவேளை டாக்டர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதுவும் ஆண் பிள்ளை தான் அப்படின்னு. ஐயோ, நான் பெண் பிள்ளை இருக்குன்னு நினச்சேனே. ஏற்கனவே சொல்கிறப்பட சகோரு ஒரு ஆம்பளை பசங்களாம் இருக்காங்க, என்னடா இது துக்கமாக இருக்குது. சரி, அதனால் என்ன பண்ணேன், யாபேஸ்னே பேர் வச்சிருக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது துக்கத்தோடு அவனை பெற்றாலும், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிள்ளை பெறுவதற்கு முன்பு தான் எல்லாம் துக்கமாக இருப்பாங்க, அப்படி தானே? ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ரொம்ப அவங்க கிட்டே போக முடியாது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ துக்கமாக இருப்பாங்க, அப்படியே பயமாக இருப்பாங்க. இப்படி இப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பயப்படாதமா, சிசரியனில் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். நீ சொன்னீன்னா வலியே இல்லாமல் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தைய எடுத்துருவோம். அந்த மாதிரி டெக்னாலஜி தான் இப்போ வந்துடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா துக்கத்தில் அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டான். ஆனால் யாபேஸ் எப்படி இருந்தான்னா, எங்கள் அம்மா என்ன அவனை பேர் வச்சுட்டு போட்டோம், இவனை பெற்றது துக்கம்னு சொல்லட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற கர்த்தர் ஒருத்தருக்கார். ஆமே. அதனால் அம்மாவையோ அண்ணனையும் பார்த்து, ஏற்கனவே என்ன நீங்கள் என்ன தான் பண்ணிட்டீங்க, துக்கம் பையன் துக்கம் வருது பார், யா பேசுன்னு மாதிரில
துக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் நான் இதில் மூழ்கி போகக்கூடாதுன்னு கொஞ்சம் கனத்தை கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கனம்னா வச்சுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு கனத்தை பண்ணுங்க, இன்னும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணலாம்? சகோதரிகிட்ட போயும் அவனோட தாய்கிட்ட போய் கேட்க அவனுக்கு உரிமை இருக்குது. அப்படி தானே? ஏமா வேற துக்கம்னு வச்ச, கொஞ்சம் சந்தோஷத்துக்கு ஏதாவது வழி பண்ணுமா? என்னை சந்தோஷப்படுத்துமா? கொஞ்சம் கனம் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு கனம் பண்ணுங்கப்பா, சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அவங்க சகோதரியே பார்க்கல, தாயும் பார்க்கல. கர்த்தர் அங்கே சொன்னார் பாருங்க, என்ன ஆகும்? 6:24 சொன்னார் பாருங்க, என் நாமத்தை சொல்லி கேட்கணும்னு. அவன் அந்த நாமத்தை சொல்லி யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அல்லேலூயா, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை பாருங்க, என் நாமத்தை, இஸ்ரவேலின் நாமத்தை சொல்லுனா போல அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அதனால ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்க தப்பே இல்லை. இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும் சொல்ல மாட்டீங்களே? ஆசீர்வாதமா இருக்கணும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். நோய் வரக்கூடாது சொல்லுங்க. நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. அதெல்லாம் நோயை குணமாக்குற கூட்டம் நம்ம சொல்லுங்க. நோய்களை வியாதிகளை குணமாக்குற கூட்டம் நம்ம. அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். சொன்னா என்னை ஆசீர்வதித்து அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கும். இப்போ என் எல்லை எப்படி இருக்குதுல்ல, இன்னும் என் எல்லைய என்ன சொல்லுங்க பெருசாக்குங்கப்பா. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். என்ன சொல்றான்? உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும். எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கான் பாருங்க. சிலத்தில் அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆண்டவரே யாரோட கரம் இருக்கோ இல்லையோ, உங்கள் கரம் என் மேலே இருக்கணும்ப்பா, உங்களுடைய கரம் என் மேலே இருக்கணும்ப்பா. சாம்சங்கில் சொல்லுவார் பாருங்க, நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே உங்கள் கரம் என்னோட இருக்கட்டும், உங்களுடைய கரம் என்னோட இருக்கட்டும். அப்புறம் கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்குமானால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் கரம் என்னோடு இருந்து என்ன பண்ணுமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஏன்னா என் பேரு துக்கம்தான். இதுக்கு மேலே நீங்கள் வேற ஏதாவது அவன் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறத பார்த்து, நீங்கள் எல்லை பெரிதாக்குறத பார்த்து எனக்கு ஏதாவது தீங்கு செய்ய போகிற ஆண்டவரே அப்படின்னு அந்த தீங்கு செய்யாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள்னு சொன்ன பாருங்க, கரெக்டாக ஜெபிக்கிறான் பாருங்க. கர்த்தாவே என்னை காத்தருளும். ஆமென். எல்லாம் இருந்து கூடவே துக்கம் இருந்து கூடவே வேதனை இருந்து அப்போ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு என்ன தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனை கூட்டார். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்தாதபடி, என்னை துக்கப்படுத்தாதபடி உங்கள் கரம் என் கூட இருந்து, துக்கம் வருதா அப்படியே கரம் நீக்கிடுங்கப்பா, ஆசீர்வாதம் வருதா அப்படியே கரத்தில் என்னை தலையில் வச்சிருங்கப்பா. ஆண்டவரே எல்லையை பெரிதாக்குங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்க இடம் பத்தலையா, இடத்தை பெருசாக்குங்கப்பா, ஏன்னு எல்லையை பெருசாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார்னா, எவ்வளோ உண்மையுள்ள இருக்காது. ஆண்டவர் அவன் என்ன சொல்றான்? வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். முதலாவதாக ஜாபேஸ் prayed for his blessings. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆமென். அதனால உங்க ஜெபம் கேட்கப்படும் என்று நீங்க விசுவாசிங்க, அப்போது உங்க ஜெபம் கேட்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபந்தான் மினியால ரட்சிக்கமா. அதனால நம்ம தேவ சமூகத்தில் என் ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார். நான் என் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பேன். இந்த ஏப்ரல் மாதம் எல்லாரும் இந்த புதிய ஆண்டு கணக்கை துவங்குது போல என்னோட ஆசீர்வாதத்தின் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய பிளெஸ்ஸிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு என்னை கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆனால் இந்த கனம் பத்தாது, இன்னும் என்னை கனப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனப்படுத்துறதுலே
நான் கனப்படுத்துவேன். ஆகினால கர்த்தரை நான் கனப்படுத்த போகிறேன். கர்த்தரிடம் தான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால் யார் உங்களை கேட்டாலும் எப்படி இருக்கீங்கன்னு, கர்த்தர் கிருபை என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆகினால எனக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்கு என் வேண்டெல்லாம் கர்த்தர் கேட்டு என்னை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக, முதல்ல யாபேஸ் prayed for his blessing. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாலமன் David prayed for his house blessings. David prayer for his house blessing. Jabez prayer for his blessings. David prayer for his house blessing. 2 சாமுவேல் 7:29 பாருங்க. 2 சாமுவேல் 7:29 வாசிப்பீரானால் வாசிங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். பாருங்க, அங்கே அவருடைய ஜெபம் பாருங்க. அவருடைய ஜெபம் இப்போதும் உமது அடியான வீடு என்னென்னைக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். ஆசீர்வதித்தருளும். சரி, நாம் ஆசீர்வாதமாக இருந்து நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் இல்லைன்னா அது நமக்கு என்ன சொல்கிறது, எல்லாம் இருந்து வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் நிம்மதியெல்லாம் எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவான்? எதுனாலும் இல்லைனாலும் வீட்டில் நிம்மதி இருந்தால் போதும் சொல்லுவோம். அப்படி தானே? வீட்டுக்கு போனால் படுக்க நிம்மதி, வீட்டில் போனால் சாப்பிட நிம்மதி, வீட்டில் போனால் இலைப்பாற நிம்மதி. வீட்டில் அந்த இருக்கிற வீடு நிம்மதி இல்லைன்னா எப்படி? வீட்டில் இருக்கவே முடியாது. அப்படி தானே? அப்போது நம்ம வீடு, நம்ம இருக்கிற வீடை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா அங்கே என்ன இருக்கும்? நிச்சயமாக சமாதானம் இருக்கும், அங்கே சந்தோஷம் இருக்கும், அங்கே எல்லாம் நிறைவு இருக்கும், குறைவு இருக்காது. அதனால் வீட்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் சொல்லிட்டு அவங்க பேங்க் ஆசீர்வதிச்சிருவாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், ஆசீர்வதிச்சிருவாங்க. அவங்களுடைய என்ன சொல்கிறது எல்லாமே தன்னுடைய இது. ஆனால் வீடை பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே இருக்காது. என்னடா இவ்வளோ சின்ன வீடாக இருக்கு, கொஞ்சம் அடுத்த வீட்டுக்கு போவோம், என்னடா எல்லாருமே ஒன்றா படுக்கிறோமே, ஒரு தனியாக ஒரு பெட்ரூம் பார்ப்போம், என்னடா வாடகையாக கட்டிகிட்டு இருக்கோமே, கொஞ்சம் லீஸ்க்கு போவோம், என்னடா லீஸில் இருக்குமே, ஒரு சொந்த வீட்டுக்கு போவோம். வீடை ஜெபிக்கிறதுக்கும் ஒரு அறை இருக்கணும், படுக்கிறதுக்கும் வர இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுல தப்பு இல்லை. நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஹவுசிங் போர்டில் தான் ஒரே ஒரு ரூமில் இருந்தோம், படுக்க ஒரு ரூமில் இடம் இல்லைன்னு நடப்பாதையில் படுத்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அருமையான நல்ல ஒரு தனி போர்ஷனை கொடுத்தாரு வீட்டை. அங்கேயும் எல்லாம் ஒன்றா தான் படுத்தோம். ஆனால் ஜெபம் பண்ணோம். அடுத்த திருப்பியும் ஒரே ரூமில் போட்டார் ஆண்டவர். ஒரு மாதத்தில் 2 ரூம் கொடுத்தாரு. அன்னைக்கு எனக்கு தனி ரூம் கிடச்சிது. அதுலேருந்து தனி ரூம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு தான் போகிற இடம்லாம் தனி ரூம் தனி ரூம் தனி ரூம். எதுக்காக தனி ரூம்னா, நான் ஜெபம் பண்ணுவேன். அதுக்காக தான். நான் நீங்களாம் ஒன்றா படுங்க, நான் தனியாக என் ரூமில் பெட்டில் படுக்கிறதுலாம் இல்லை. நான் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு இடம் வேணும். அதனால் 4 மணிக்கு நான் முட்டி போடுவேன், 3:50க்கு நீங்கள் என் ரூமில் படுத்துக்கோ, ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன். ஸோ அப்போது அந்த வசதியை கற்று தந்தார். ஆமென். அப்போது தாவீதுடைய விருப்பம் என்னன்னா சொல்கிறார், ஆண்டவரே என்ன சொல்கிறாராம், இப்போதும் உமது அடியாரின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்து அருளும் என்று ஆண்டவர் நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் நோக்கி அவன் சொல்லுகிறான். அப்போது ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். எங்கள் அப்பா பார்த்துப்பாரு, என் மனைவி பார்த்துப்பா, என் பையன் பார்த்துப்பான், என் பொண்ணு பார்த்துப்பா, என் மருமகள் பார்த்துப்பா, என் மாப்பிள்ளை பார்த்துப்பா. யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆமென். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். என் வீடு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும்பா. என் வீடு சாபமாக இருக்கக்கூடாது. என் வீடு எப்பவுமே ஆசீர்வாதத்து வீடாக இருக்கும். பாருங்கள்,
இந்த இதோடைய அவன் பாருங்க, அவனுடைய விருப்பம் பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அருளும், ஆசீர்வாதத்தை அருளும். அவன் யாபேஸ் சொன்ன அதே ஜெபத்தை அவன் சொல்றாரு, என்னை ஆசீர்வாதத்தை அருளும், என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் அவனுக்கு அருளினார். அதே போல தாவீதும் அவன் ஆண்டவனை ஆசீர்வதியும். கர்த்தரான ஆண்டவராகி தேவர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாளின் வீடு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்று அவன் வீட்டை குறித்து கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். ஆண்டவரும் அவன் ஜெபத்தை கேட்டு உலகப்பரமான வீடு மாத்திரமல்ல, தாவீதுக்கு நிலையான வீடை கட்டுவேன் என்று சொன்னார். ஆமே, நிலையான வீடை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதலாவதாக இது சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த மாதம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, அப்போ ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று யாபேசை போல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதியும் என்று தாவீதை போல ஜெபிக்க வேண்டும். மூணாவதாக என்னோட 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. மூணாவதாக Solomon prayer for his congregation. ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபை எல்லாரும் நின்றார்கள். பாருங்க, மூணாவதாக ஒரு ஜெபம். அவன் என்னன்னா சபையாரை ஆசீர்வதித்தான். சபையார் ஆசீர்வதித்தான். அடிக்கடிக்கு சொல்றதை நான் கேட்டிருக்கேன். சபைக்காக ஜெபம் பண்ணா ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பாராம். சபை ஊழியத்துக்காக, சபையில் நடக்கிறதுக்காக எது பண்ணுறீங்களோ இல்லை என்ன பண்ணோமா, ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இன்னைக்கு சபையில் ஆராதனை இருக்க போது ஆராதனை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே சண்டே கிளாஸ் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும். இப்போ பாருங்கள், சாலமன் ப்ரேயர் ஃபார் ஹிஸ் காங்கிரிகேஷன். ஏன்னா சபை என்பது ஆண்டவர் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இன்னைக்கு சபைகள் எவ்வளோ பெருகினாலும் ஜனங்கள் பெருத்து இருக்கிறாங்க. அதனால சபை வேணும். சாம்சன் சொல்லுவார், தெருவுக்கு தெரு ஒரு சபை வேணுமா சொல்லுங்க, ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு சபை வேணும். அப்போ நமக்குள்ள அந்த ஜெபம் இருக்கணும். நம்ம எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரே எந்த சபையை பார்த்தாலும் நீங்க என்ன சொல்லணும், ஆண்டவர் சபையை ஆசீர்வதிங்க, ஆண்டவர் இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவர். மூணாவது சாலமன் சொல்றான், ஆண்டவரே சபையார் பக்கமா திரும்பி அவன் என்ன பண்ணானா, சபையாரை ஆசீர்வதித்தானா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நம்ம அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, சபையில இதான் எல்லா விண்ணப்பம் ஜெபம் பண்றாங்க. இப்போ கூட ஏன் சபையில பாசிங் எலெக்ஷன் அது இதுன்னு எல்லாம் விற்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியும், இங்கே பாருங்க, 2 நாளும் 7 என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பி என் முகத்தை தேடும் போது அப்போது அவங்க ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். ஆமென். இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்திலே நமக்கு நடக்க போகிற எலெக்ஷன், இந்த மாதத்திலே நமக்கு எல்லா சபைகளும் ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. இந்தியா முழுவதும் ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே சபைகளை ஆசீர்வதிங்கப்பா, சபைகளை பால்படுத்துகிறவர்களை கர்த்தர் சந்திங்கப்பா, சபைகளை துன்பப்படுத்துவர்களை கர்த்தர். பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையில சபையாரெல்லாம் ஜெபித்தாங்க. ஆண்டவரே இயேசுவே நீங்க கொடுத்த சபையை இந்த மனிதன் பாழ்படுத்துகிறான்ப்பா, இயேசு நாமத்தை சொல்றவர்களை இந்த மனிதன் என்ன பண்றான், சிறையில போடுறான்ப்பா. ஆண்டவர் இந்த ஒரு மனிதன் இவ்வளோ அதிகாரம் உடையவனாய் மாறிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சபையாரெல்லாம் ஜெபித்தாங்க. கர்த்தர் என்னவா, இயேசு இறங்கி வந்தார். ஆமே, அவனை சந்தித்தார். அவனையே ஆண்டவர் கொண்டு அநேக சபைகளை அவன் மூலியமா உருவாக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமே. இதனால நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய இன்னொரு ரகசியம் என்னன்னா, சபைக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமே. சபைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், ஊழியர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஹல்லேலூயா. முதலாவதாக சொன்னேன், ஆண்டவர் என்ன பண்ணாராம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு என்ன, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. அப்போ யாபேஸ் ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதிங்கப்பா. யாபேஸ் பிரேயர் ஃபார் ஹிஸ் பிளெஸிங். ரெண்டாவது டேவிட் ஜெபம் பண்றாரு,
டேவிட் ப்ரே ஃபார் இஸ் ஹவுஸ் பிளெஸிங், தன்னை வீட்டின் ஆசீர்வாதத்துக்காக. மூணாவது, சாலமன் ப்ரே ஃபார் இஸ் காங்கிரிகேஷன். சாலமன் தன் சபைக்காக ஜெபிக்கிறாரு, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். ஏன்னு நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்களுக்கு புரிஞ்சுது? எத்தனை பேர் பிடிச்சிக்கிட்டீங்க? ஆமீன். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். தேவா என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதார், உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை விலக்கிட தேவா எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு இன்னும் கர்த்தர், நீங்க ஜெபித்தாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க கேட்டாதான். ஆமா, இப்போ பாஸ்டர் ரொம்ப பசிக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன்னா அவங்க பசி எனக்கு, உங்களுக்கு பசிச்சுன்னா நீங்கள் தான் சாப்பிடணும். அதுபோல் நமக்கு வேணுன்றது நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். யார் நமக்காக ஜெபித்தாலும் நீதிமான்கள் ஜெபிப்பார். நீதிமானோட ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் தரும். அதெல்லாம் உண்மை. ஆனால் நம்ம முழங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த மாதத்தை என்னை ஆசீர்வதிங்க, இந்த நாளில் என்னை ஆசீர்வதிங்கப்பா, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் என்னை பார்த்து இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது, இதெல்லாம் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் கண்ணில் அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விலையேறப்பட்டதாக பார்க்குறார். ஆமே. கர்த்தர் நம்முடைய ரத்தத்தினால உங்களை வாங்கியிருக்கிறார். அதனால் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். அதனால் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஏன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்க? ஏன் துக்கம் சந்தோஷமாக மாற மாட்டேங்குது? ஏன் எல்லை இன்னும் பெரியாக மாட்டேங்குது? ஏன் உங்கள் கரை என் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டு போராடலாம், ஜெபம் பண்ணி போராடலாம். ஏன் ஆண்டவரே சொல்லி எந்த காரியமானாலும், எவ்வளோ நாள் நான் தனியாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க. ஆமே. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சைமனுடைய வயது அப்படியே ஆகிட்டே இருக்கு. அவனுக்கு பாஸ்டர் சாம்சன் அவன்கிட்ட போய் கேட்டாரான், உனக்கு எல்லாமே இல்லைன்னா என்ன, சும்மா விளையாட்டு சொல்லியிருப்பாரு. ஒரு போதும் ஐயா அப்படி சொல்ல மாட்டார். ஐயாவே சொல்லிட்டார், என்ன கல்யாணம் நீ ஜெபம் பண்ணியா? நான் எதுக்கு ஜெபம் பண்ணோம்? நீ ஜெபம் பண்ணலாம், உனக்கு கர்த்தர் பொண்ணே கொடுக்க மாட்டார். நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணோமா? நீ குடும்பத்தை கல்யாணம் பண்ணதுன்னா இது நல்ல கல்யாணம். உன் கல்யாணம் பண்ண நீ ஜெபம் பண்ண. என்ன ஆண்டவரே என்னை நம்புங்கப்பா, நான் ஒரு ஆண் பிள்ளை, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, கொஞ்சம் இவ்வளோ இருப்பார் அவர், ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, ஆண்டவரே என்னை நீங்கள் நம்புங்கப்பா, நான் வச்சு காப்பாற்றுவோம்ப்பா, நான் உண்மையாகவே என்ன சொல்லுவேன், எனக்கு குடும்பம் வேணாம்ப்பா. அம்மா அப்படி அவன் தம்பிக்கு ரெடி ஆயிடுச்சு பொண்ணு, அவன் பேர் பென்னி. அவன் இவனுக்காக வெயிட் பண்ணுறான். எங்கள் அண்ணன் கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணுவேன்றான். ஒத்துக்கவே இல்லை. இப்போ இவனுக்கு எப்போ கல்யாணம், அவனுக்கு எப்போ கல்யாணம். அவள் பாருங்க சொன்னேன், நீ ஜெபம் பண்ணு, இன்னைக்கு ஜெபம் பண்ணு, நாளைக்கு பாரு என்னை பார்க்கும்போது நீ நல்ல செய்தி சொல்லுவ பாருங்க. அவன் உண்மையாகவே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணான். ஆண்டவரே நான் என்னை நம்புங்கப்பா, என்னது நம்புங்கப்பா, நான் கழிச்சு காப்பாற்றுவோம்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணால் அவனுக்கு ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கொடுத்தாரான். அடுத்த நாள் பார்த்தா முகமே பிரைட்டாக இருக்குது. இன்னும் கல்யாண பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கான். அவன் பார்த்து என்னடா மாப்பிள்ள மாதிரி இருக்கு முகத்தில். பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாஸ்டர், கர்த்தர் எனக்கு நிச்சயமாக பொண்ணு கொடுப்பாரு பாஸ்டர் சொல்லி சொன்னா பாருங்க எவ்வளோ. அப்போ அந்த ஜெபம் ஆண்டு சொல்லியிருப்பாரு, இதுதான் நான் வெயிட் பண்ணேன். சொல்கிற மாதிரி கல்யாணத்தில் வாக்கு விடுன்றோம், என்னது வாழ்விலும் தாழ்விலும் அப்படின்னு எதுக்கு வாக்கு வாங்குறோம்? அப்போதான் கர்த்தருக்கு கூட இருப்பார், வாக்கு கொடுத்தல அப்படின்ட்டு. அது மாதிரி அவன் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. வண்டி ஓட்ட தெரியாதுங்க அவனுக்கு, வண்டி எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாம் கற்றுக் கொடுத்து வண்டியில் மனைவியை கொண்டு வரவங்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வதித்து இன்னைக்கு ஆசீர்வாதமாக குடும்பமாக வைத்திருக்கிறார். ஒரே ஒரு மனிதன் தனக்காக ஜெபித்தான். ஆமே. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, நிச்சயமாக உங்களே ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். கர்த்தர் கரை உங்களோடு இருக்கும். ஆண்டு துக்கப்படுத்தாதபடி, தீங்கு உங்களை அணுகாதபடி காப்பார். நம்ம ஆண்டு ஜெபத்தை கேட்க. இரண்டாவதாக நம்ம அந்த ஜெபத்தை விடவே கூடாது. வீட்டுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். மூணாவது சபைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாடுவோமா? தேவா என்னை ஆசீர்வதியும், என்
எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா
ஜெபத்தை கேட்கிறார். தம்முடைய ஆலயத்திலிருந்து இந்த நாளில் உங்க ஜெபத்தை கேட்கிறார். தேவா என்னை ஆசீர்வதியோ, தேவா என்னை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஏப்ரல் மாதம், இந்த நியூ ஃபைனான்சியல் இயர்ல நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். சொல்லுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் உங்க பக்கத்துல ஆவியானவர், இந்த ஆவியானவர் உங்களோடு இருந்து, கர்த்தர் உங்களோடு இருந்து, அவர் கரம் உங்களோடு இருந்து இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? மனிதன் அல்ல, கர்த்தரே 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 உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுடைய ஜெபத்தை இதயத்தின் வேண்டுதலை அருள செய்கிறவர். பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபத்தை கேட்டு உங்க வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார், உங்க வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார், உங்க வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் உங்க ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து, ஜெபத்தை கேட்டு சபையும் ஊழியர்களையும் தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்திலே, இந்த நாளில் கூட எங்களை ஒன்று கூடி உடைய சமூகத்திலே இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்கள் எல்லா காரியங்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. எல்லா காரியங்களும் நீங்கள் வாய்க்க செய்ய போறீங்க. எங்களை ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று எங்களோடு பேசி யாபேசை போல் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, எங்கள் இயேசு ராஜாவை நோக்கி அவரை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஒரு நாள் ஜெபித்து எங்களுக்காக, வீட்டுக்காக, சபைக்காக, தேசத்திற்காக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாள் எங்களோடு பேசுவதற்காக சொல்லுவோம். வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொல்ல வேண்டும், இந்த ஏப்ரல் மாதம் நியூ ஃபைனான்சியல் இயர்ல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். ஒவ்வொரு நாளும் எல்லையை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக தீங்கின மனசாபடி கர்த்தரே அவருடைய கரம் என்னோட காத்துச்சு என்று கர்த்தர் அப்படியாக செய்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து நடத்துங்க. கொடுக்கிற காணிக்கை தசமாலை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தரோடும் கர்த்தரை வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை காக்க கடவர். ஆமென்.